இன்றைக்கி சூப்பராக ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு எக் சாண்ட்விச் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க. இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். எக்கு மட்டும் பாயில் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சட்டுன்னு செஞ்சிடலாம். வாங்க எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சாண்ட்விச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 3 முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நல்லா குக் பண்ணிடணும். அந்த மஞ்சக்கரு வந்து வேகாமல் இருக்கக்கூடாது. நல்லா ஒரு 8 நிமிஷமாக நல்லா பாயில் பண்ணிடணும். அப்போ நம்மளுக்கு நல்லா குக் ஆயிரும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஸ்பைசி இல்லாதனால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் போட்டுடலாம். நீங்கள் சாண்ட்விச் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்றால நம்ம வந்து பாயில் எக் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ரொம்ப அதிகம் சேர்க்க வேண்டாம். இதுக்கு கூடவே வந்து மயனைஸ் சேர்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மயனைஸ் வந்து சில்லி ஃப்ளேவரில் சேர்க்குறேன். நம்ம மயனைஸ் எப்படி செய்யணுங்கிற வீடியோ நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். அதே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மயனைஸ்லேயே நம்மளுக்கு உப்பு எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு 4 டீஸ்பூன் கிட்ட மைனஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்பைசி உங்களுக்கு இன்னும் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மல் மைனஸ் இருந்தால் கூட நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பெப்பரும் அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணி செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைனஸில் உப்பு இருக்கிறதுனால உப்பு வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட லாஸ்ட்டு கூட தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, உங்களோட மிக்சர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்விச்காண்டி வீட் பிரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் மில்க் பிரெட் கூட எடுத்துக்கலாம். ஹெல்த்தியாக நீங்கள் ஃபீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி வீட் பிரெட் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி எட்ஜஸ் எதுவுமே கட் பண்ணல. எட்ஜஸ் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம மிக்சர் அப்ளை பண்ணி ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கூட சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் வந்து தவாவில் வந்து போட்டு கூட லைட்டாக டோஸ்ட் பண்ணிட்டு கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பராக ஃபில் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே ஒரு ப்ரெட்டை வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தவாவில் லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். தவாவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாண்ட்விச்சை வச்சிடலாம். லைட்டாக வச்சு ஒரு 10 செகண்ட் மட்டும் வச்சுட்டு நம்ம அப்புறம் மாற்றி போட்டோம்னா நம்மளோட சாண்ட்விச் சூப்பராக இருக்கும். லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இதில் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சீஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு கூட அந்த மாதிரி கொடுக்கலாம். போதும், இப்போ நம்ம மாற்றி போட்டுடலாம். பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்மளோட சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து லைட்டாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே யம்மியாக இருக்கும். கைஸ், உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.